எல்லாருக்கும் வணக்கம். நிறைய டாபிக் போயிடலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, பணம் கூரையை பிரித்து கொண்டு கொட்டும் ரகசிய ஃபார்முலா. அதை பற்றி தெரிந்து கொள்வோம். அதற்கு ஒரு உதாரணமாக ஒரு நடந்த வரலாற்று கதையை பார்ப்போம். ரொனால்டு ஜேம்ஸ் ரீடு என்பவர் 23/10/1921 வெர்மவுண்ட் அப்படிங்கிற ஒரு சிற்றூரில் அமெரிக்க நாட்டில் பிறந்தார். இவர் 2014 இறந்தார். அப்பொழுது அவருடைய வயது பார்த்தீங்கன்னா 92 வயசு. அவர் இறக்கும் போது பார்த்தீங்கன்னா உலக புகழ் பெறுகிறார். பார்த்தீங்கன்னா கூகுளில் இந்த பேரை போட்டு டைப் பண்ணிங்கன்னா கூட வந்துடும். அவ்வளோ பெரிய புகழை அடைகிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண பெட்ரோல் பங்கில் வேலை செய்த ஒரு ஊழியர். இப்படி புகழடைய காரணம் என்ன? அமெரிக்க நாட்டினுடைய அனைத்து பேப்பர்லேயும் முதல் பக்கத்தில் பிரசுரம் ஆனது அவருடைய நியூஸு. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு சுருக்கமாக நம்ம பார்ப்போம். அவர் ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை செய்யும் கூட ஒரு கடைநிலை ஊழியர். இப்போ நம்ம நாட்டில் ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை செஞ்சிங்கன்னா எவ்வளோ கொடுப்பாங்க? இப்போ ஒரு 10,000 ஒரு 15,000 தான் கொடுப்பாங்க. அதே மதிப்பு தான் அங்கேயும். அவ்வளவு அமௌண்ட்டு தான் ஒரு சொற்ப பணமாக மாத வருமானமாக பெற்றுக்கொண்டு அவர் வாழ்க்கையை நடத்தி வந்துள்ளார். அவருடைய ஓய்வு நேரத்தில் அவர் என்ன பண்ணுவார்னா, புரூக்ஸ் மெமோரியல் லைப்ரரிங்கிற லைப்ரரிக்கு சென்று நிறைய புக்குகளை படித்து அறிவை வளர்த்து கொண்டே வந்துள்ளார். அந்த அறிவை வளர்த்துவதோடு இல்லாமல் அவர் ஷேர் மார்க்கெட்டில் இருந்த நுணுக்கமான சில விஷயங்களை, நிறைய விஷயங்களை அதில் கற்றுக்கொண்டே வந்தார். அதன் மூலம் அவர் என்ன பண்ணார், ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தார். இவர் புகழடைகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறத நம்ம ஆராய்வோம். இவர் ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை செய்யும் ஊழியர். 92 வயதில் இறக்குறாரு. ஆனால் $8 மில்லியன் பணத்திற்கு அவர் அதிபதி என தெரிய வருகிறது. அந்த நியூஸ் பேப்பரெல்லாம் முதல் பக்கத்தில் அதுதான் இருக்குது. நம்முடைய பணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 70 கோடி ரூபா இதனுடைய மதிப்பு. இந்த 70 கோடி ரூபாயில் ஒரு உயில் எழுதி வச்சுருந்துருக்காரு. அதில் 1.2 மில்லியன் புக்ஸ் மெமோரியல் லைப்ரரிக்கு எழுதி வச்சுருந்தாரு. 4.8 மில்லியன் பணத்தை பிரேட்டல் ஓரோ மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி வைத்திருந்தார். 2.0 மில்லியன் பணத்தை தனது வாரிசுதாரர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் அதே சமயத்தில் வளர்ப்பு மகன், மகள் மற்றும் பேரன், பேத்திகளுக்கு உயில் எழுதி வைத்து இறந்தது தான் மிக முக்கியமான காரணம். இவ்வளோ பணத்தை அவர் எப்படி சம்பாதிச்சார்? இவருடைய எளிமையான பெட்ரோல் பங்கில் வேலை செய்தவரின் வீட்டில் கூரையை பிரித்து கொண்டு பணம் கொட்டியது எப்படி, அதனுடைய ரகசிய ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நான் நிறைய வீடியோகளில் குறிப்பிட்டிருக்கேன். அந்த ஃபார்முலாவை தான் இவரும் பின்பற்றிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸில் நிறைய படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, நல்ல ஃபண்டமெண்டல் ஷேர்கள் இன்வெஸ்ட் செய்துவிட்டு நீண்ட காலம் பொறுமையாக காத்திருப்பது. அந்த ஃபண்டமெண்டல் ஷேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல டிவிடெண்ட் ஸ்டாக்குங்களாக அவர் வாங்கி வச்சது தான் மிக முக்கியமான ஃபார்முலா. அவர் அந்த போர்ட்ஃபோலியோவில் வச்சு இந்த பங்குலாம் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி, ஜேபி மார்கன் சேஸு, 3வது பார்த்தீங்கன்னா டவ் கெமிக்கல்ஸு, 4வது ஜேஎம் ஸ்மக்கர், 5வது சிவிஎஸ் ஹீல். இப்படி பல ஸ்டாக்குகளை அவர் வாங்கி இன்வெஸ்ட் செய்துவிட்டு பொறுமையாக காத்திருந்தது தான் அந்த ஃபார்முலா. இவர் வைத்திருப்பது எல்லாமே நல்ல ஃபண்டமெண்டல் உள்ள ஸ்டாக்குகள். அதாவது நம்ம ப்ளூ சிப்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஸ்டாக்குகள். அதே போல் நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகளை அவர் வைத்திருந்தார். இதன் மூலம் தான் 70 கோடி மதிப்புள்ள சொத்துக்கு அவர் அதிபதியானார். அதனால தான் அவர் $8 மில்லியன் அவர் சம்பாதிக்க முடிஞ்சது. இதில் பார்த்தீங்கன்னா 1.2 மில்லியன் பணத்தை அவர் படித்த லைப்ரரிக்கு தானமாக உயிரில் எழுதி வைத்துள்ளார் என்றால் அந்த நன்றி மறவாத குணத்திற்கும் நாம் ஒரு சல்யூட் பண்ணோம். அதே சமயத்தில் நல்ல ஃபண்டமெண்டல் உள்ள ஸ்டாக்கில் பண்ணதுனால அவருக்கு டிவிடெண்ட்டே மாதம் $20,000 வந்திருக்குது. அது நம்முடைய பணத்தில் பார்த்திங்கன்னா 1,72,000 சுமாராக. இவ்வளோ பணமும் அவர் நம்ம எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதனால தான் நான் பாருங்கள் பக்கத்தில் கொடுத்துருக்கேன். நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்டாக்கு ஒரு 15 கம்பெனி கொடுத்துருக்கேன்.
இந்த மாதிரி கம்பெனிகளை தேர்ந்தெடுங்க. இது எல்லாமே நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்குகள் தான். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபார்முலாவை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் இன்வெஸ்ட் செய்துவிட்டு பொறுமையாக காத்திருப்பதன் மூலம் உங்கள் வீட்டு கூரையும் பீத்து கொண்டு பணம் கொட்டும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். எனக்கு அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்பொழுது ஐடிசி நிறுவனத்தினுடைய Q1 ரிசல்ட்டை பார்ப்போம். இந்த ஐடிசி நிறுவனம் அட்டகாசமான நிறுவனம், நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் உள்ள ஸ்டாக்கு. இது ஏன் ஏறவே மாட்டேது அப்படின்ட்டு நீங்கள் வருத்தப்பட வேணாம். திடீர்னு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல இது ஏறிவிடும். ஏன்னா ஃபண்டமெண்டல் ஸ்டாக்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். திடீர்னு மேலே ஏறிச்சுன்னா அதனுடைய வளர்ச்சியெல்லாம் தடுக்க முடியாது. அதனால் இது ஒரு நல்ல டிவிடெண்ட் ஸ்டாக்கு கூட. அதனால் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுறது உங்களுடைய விருப்பம். இந்த கம்பெனியை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நல்ல ஒரு ஃபண்டமெண்டலான கம்பெனி. அதனால் இதனுடைய ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் நம்ம கவனமாக பார்த்து வரணுங்கிறது ரொம்ப அவசியம். இதனுடைய டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் ஜூன் 2024 18,457 கோடி, ஜூன் 2025 21,495 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்து குவார்டர் ஆன் குவார்டர் வந்துடுவோம். மார்ச் 2025 18,765 கோடி, ஜூன் 2025 21,495 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் வந்துடுவோம். இயர் ஆன் இயர் ஜூன் 2024 5,169 கோடி, ஜூன் 2025 5,275 கோடி ஏறி உள்ளது. ஓகே. குவார்டர் ஆன் குவார்டர் வந்துடுவோம். மார்ச் 2025 பார்த்தீங்கன்னா 19,709 கோடி கொடுத்துருக்குது. ஜூன் 2025 5,275 கோடி கொடுத்துருக்குது, குறைந்துள்ளது. அதனால் ஒன்றும் பரவாயில்ல. இபிஎஸ் வந்துடுவோம். இயர் ஆன் இயர் ஜூன் 2024 4.08, ஜூன் 2025 4.19 ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்து குவார்டர் ஆன் குவார்டர் பார்த்தீங்கன்னா மார்ச் 2025 15.77, ஜூன் 2025 4.19 குறைந்துள்ளது. இதில் நெட் ப்ராஃபிட்லேயும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, இதுலேயும் குறைஞ்சிருக்குது. இது குவார்டர் ஆன் குவார்டர் நெட் ப்ராஃபிட்டு இபிஎஸ் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அதனால் ரிசல்ட்டை பொறுத்தவரை ஓரளவுக்கு நான் சுமாரான ரிசல்ட்டு தான். நான் ஒரு 60% மார்க் கொடுப்பேன். இதனுடைய டிவிடெண்ட் ஈல்டுலாம் பார்த்தீங்கன்னா 3.44%. நீங்கள் இது மாத லாபமாக நம்மளுக்கு டிவிடெண்ட்டு கொடுக்கிறார்கள். இந்த டிவிடெண்ட் இன்னும் ஏறும். ஆனால் இந்த குவார்ட்டரில் எந்த டிவிடெண்ட்டும் கொடுக்கப்படவில்லை. எனவே இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். அதனால் நீங்கள் உங்களுடைய நன்றாக ஆராய்ந்து ஐடிசி நிறுவனத்தை நம்ம வாங்கலாமா அல்லது ஹோல்டிங்கில் நீண்ட காலம் வைத்திருக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு செய்யுங்க. நான் பொறுத்தவரை என்னுடைய ஹோல்டிங்கில் வச்சுருக்கேன். ஒரு நீண்ட கால அடிப்படையில் எனக்கு பலன் தருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் இப்போ அவர் எப்படி பெட்ரோல் பங்கில் வேலை செஞ்ச ரொனால்டோ எப்படி வச்சுருந்தாரோ அந்த மாதிரி இதுவும் ஒரு முக்கியமான கம்பெனி என்று நான் கருதுகிறேன். அதனால் நான் நீண்ட காலத்திற்கு இதை ஹோல்டிங்கில் வைத்திருப்பேன். அதனால் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அதே சமயத்தில் எங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டைம் இருக்கும் போதெல்லாம் பழைய வீடியோக்களை பாருங்கள். மனதை வலிமைப்படுத்துங்க. மனதை வலிமைப்படுத்தினாவே உங்களுக்கு எல்லா செல்வங்களும் உங்களை சேரும். அதே சமயத்தில் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. நிறைய பேர் அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க. பெல் ஐக்கானை தட்டி விட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உடன் வரும். அந்த வீடியோக்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை புது புது விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதன் மூலம் நீங்கள் கண்டிப்பாக மன ஆரோக்கியம், பண ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.